ஆல் வெல்கம் டு ஏஎஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். நம்ம கண்டிப்பாக ஒரு கொஷின் சீரீஸில் சிஹெச்எஸ்எல் 2024க்கான மெயின்ஸ் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். இது எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா சிஜிஎல் மெயின்ஸில், சிஹெச்எஸ்எல் மெயின்ஸில் அண்ட் டெல்லி போலீஸ் கான்ஸ்டபிள் ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்க. சிஹெச்எஸ்எல் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022 ஒரு கொஷினும் 2023 2 கொஷினும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். நெட்வொர்க்கிங் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டிவைசஸ் தான் நெட்வொர்க் டிவைசஸ். அதில் ஃபஸ்ட் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் வந்து இட் வில் ஆம்ப்ளிஃபைஸ் அண்ட் ரீஜென்ரேட் சிக்னல். ஓகே, இது வந்து ஒரு சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஓகே, தென் ஹப்ன்றது வந்து ஒரு சென்ட்ரல் கனெக்ஷன் பாயிண்ட் ஃபார் ஆல் டிவைசஸ். இந்த ஹப்ன்ற ஒரு டிவைசஸ் எல்லா டிவைஸஸும் கனெக்டாக இருக்கும். இந்த ஒரு டிவைஸில் அமிச்சோன்னா எல்லா டிவைஸஸ்க்குமே இது ப்ராட்காஸ்ட், இந்த டிவைஸ்லேருந்து எல்லா டிவைஸுமே ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். ஸ்விட்ச்ன்றது வந்து மோர் இன்டெலிஜென்ட் தென் ஹப். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் மல்டிபிள் டிவைசஸ் இன் அ லேன். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கிற லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்சில் எல்லா டிவைஸும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த செவரல் கம்ப்யூட்டர்ஸ், டிவைஸ்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அதர் சர்வர்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இது எப்படின்னா ஒரு டிவைஸஸ்க்கு மட்டும் இன்டென்டாக நம்ம அனுப்பணும்னா இந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணி இந்த டிவைஸஸ்க்கு மட்டும் நம்ம வந்து மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இட் வில் ரெடியூசஸ் நெட்வொர்க் டிராஃபிக். ரவுட்டர்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்ஸ் டேட்டா பேக்கெட்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். இப்போ ரெண்டு லேண்ட் இருக்குது அப்படின்னு அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லேண்ட்லேருந்து இந்த லேனுக்கு நம்ம மெசேஜ் அனுப்பணும்னா ரவுட்டர் மூலயமா அனுப்பலாம். இதில் ரவுட்டர் ஜென்ரலி கனெக்ட்ஸ் வித் இன்டர்நெட். இந்த லேனை இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும். ஸோ இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகும்போது ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேனுக்கு த்ரூ ரவுட்டர் மூலயமா நம்ம வந்து டேட்டா பேக்கெட்ஸை அனுப்பலாம். செகண்ட் திங் கேட்வே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லேண்ட் இருக்குது. இந்த லேண்டில் ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க, இந்த லேண்டில் வேறு ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து கேட்வேன்ற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணலாம். அப்போது அந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த லேனுக்கு தேவையான மாதிரி இந்த ப்ரோட்டோகாலை கன்வெர்ட் பண்ணி இந்த டிவைஸஸ்க்கு அனுப்பும். இங்கேருந்து வர ரிப்ளையை ரிட்டன் இந்த ப்ரோட்டோகாலுக்கு, இந்த லேண்டில் இருக்கிற ப்ரோட்டோகால் படி கன்வெர்ட் பண்ணி இதுக்கு அனுப்பும். ஸோ இட்ஸ் ஆக்ட் அஸ் ஏ ப்ரோட்டோகால் கன்வெர்ட்டர். பிரிட்ஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் கனெக்ட்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் டிராஃபிக் பிட்வீன் டூ நெட்வொர்க் செக்மெண்ட்ஸ். இது வந்து டேட்டா லிங்க் லேயர் 2ல் இருக்குது, ஆப்ரேட் ஆகுது. 7 பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோடம். டிமாடுலேட் சிக்னல் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஓவர் டெலிஃபோன் லைன்ஸ். உங்கள் வீட்டில் ஒய்ஃபைக்கு ஒரு மோடம் வச்சுருப்பீங்க. அதில் வந்து ஒரு கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ஆர் சம் அதர் கேபிள். அது என்ன பண்ணுன்னா இதில் வர அனலாக் சிக்னலை இந்த மோடம் வந்து டிஜிட்டல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இட்ஸ் கன்வெர்ட்ஸ் டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல் ஆர் வைஸ் வெர்சா. ரிட்டன் வந்து டிமாடுலேட் பண்ணும். அனலாக் சிக்னல் டிஜிட்டலாகவும் டிஜிட்டல் அனலாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மோடம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒயர்லெஸ் நெட்வொர்க் டிவைஸ் தட் அலோஸ் வைஃபை டிவைசஸ் டு கனெக்ட் அ வயர்டு நெட்வொர்க். ஸோ இந்த வயர்டு நெட்வொர்க்கையும் இந்த ஒயர்லெஸ் என்விரான்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான இருக்கிற ஆக்சஸ் பாயிண்ட் தான் வந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஒயர்லெஸ் நெட்வொர்க் டிவைஸ். ஃபயர்வால் இட்ஸ் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி டிவைஸ். இப்போ ஃபயர்வால்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃபயர்வால் இருக்குன்னா இன்டர்நெட்டுக்கு இது வந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதில் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள ஃபில்டர் பண்ணிடும். எந்த இன்கமிங் மெசேஜ் வரணும், எந்த அவுட் கோயிங் மெசேஜ் போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது இந்த ஃபயர்வால். மாடல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. பியர் டு பியர், கிளைண்ட் சர்வர். பியர் டு பியர்னா ஒரு கிளைண்ட்லேருந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ தட்ஸ் கால்ட் பியர் டு பியர். கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் ஒரு சர்வரை இன்டர்நெட் மூலிமா டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க். இவங்க 2 பேர்த்துக்கும் கனெக்ஷனில் இவங்க இந்த கிளைண்ட்டை காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த சர்வர் போயிட்டு சர்வர்லேருந்து இங்கே இந்த பக்கம் வந்து காண்டாக்ட் பண்ணும். தென் நெட்வொர்க் டோபாலஜி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து நெட்வொர்க் டிவைசஸ் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்னென்ன மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நெட்வொர்க் டோபாலஜி. ஸோ இந்த கனெக்ஷன்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக லைக் என்னென்ன மாதிரி டோபாலஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பஸ் டோபாலஜினா ஒரு சென்ட்ரல் லைன் இருக்கும். அந்த லைனில் எல்லா டிவைசஸையும் கனெக்ட் பண்ணிப்பாங்க பேரலாக. தட்ஸ் கால்ட் சென்ட்ரல் பஸ் டோபாலஜி. ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக ஒரு டிவைசஸ் இருக்கும், ஹப்போ ஸ்விட்சோ சம்திங் லைக் தட். அதில் எல்லா டிவைசஸையும் நெட்வொர்க் டிவைஸையும் கனெக்ட் பண்ணும், கம்ப்யூட்டர் அண்ட் அதர் பிரிண்டர் அதர் டிவைசஸ் எல்லாமே. ஸோ இட்ஸ் கால்ட் ஸ்டார் டோபாலஜி. ரிங் டோபாலஜின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சர்க்குலராக கனெக்ட் பண்ணியிருக்குதா ரிங் டோபாலஜி.
தென் மெஷின் பார்த்தீங்கன்னா ஈச் சிஸ்டம் எவ்ரி சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் அதர் சிஸ்டம். இப்போ இந்த இது ஃபெயில் ஆனாலும் இந்த டேரக்ட் கனெக்ஷன் மூலயமா இப்போ இங்கேருந்து இந்த இதுக்கு சென்ட் பண்ணணும், இல்லை இந்த இதுலேருந்து இந்த நெட்வொர்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா டேரக்ட் எல்லாத்துக்கும் கூட கனெக்ஷன் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஈஸியாக டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம். ட்ரீ டோபாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைரார்கி சென்ட்ரல் நோட் இருக்கும், அதுலேருந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் டிவைட் ஆகி வரும். இஃப் இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த சிஸ்டம் இங்கேருந்து இங்கே மெசேஜ் அனுப்பணும்னா அனுப்ப முடியாது. ஸோ ட்ரீல ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எவ்ரி டோபாலஜி ஹேஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஹைப்ரிட்னா இந்த இது சொன்ன 5ல் ஏதாவது மோர் தென் ஒன் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஹைப்ரிட். ஓகே. ஓஎஸ்சி லேயர் இது வந்து இவ்வளோ நேரம் எப்படி வந்து கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால், என்னென்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி நெட்வொர்க் வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். டோட்டல் 7 லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். ரா டேட்டா பிட் டிரான்ஸ்மிஷன் ஓவர் ஃபிசிக்கல் மீடியம் தான் ஃபிசிக்கல் லேயர். இது என்ன மாதிரி பண்ணோன்னா இதில் இருக்கிற ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் கேபிள், வயர்லெஸ், ஹப், ரிப்பீட்டர்ஸ் இது எல்லாமே வந்து டிவைசஸ். இந்த டிவைசஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிசிக்கல் லேயரில் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து டேட்டா லிங்க் லேயர். இந்த லேயர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன். இன்கேஸ் கனெக்ஷன் சரியாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குங்களா அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஈத்தர்நெட் கேபிள், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், ஸ்விட்ச் அண்ட் பிரிட்ஜ் இந்த மாதிரி டிவைசஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேம்ஸை சென்ட் பண்ணுவாங்க. தென் நெட்வொர்க் லேயர் ரவுட்டிங் அண்ட் அட்ரஸிங். முன்னே நம்ம பார்த்தோம்ல நெட்வொர்க் ரவுட்டர். ஸோ அந்த ரவுட்டர் இதுதான் ரவுட்டிங் அண்ட் அட்ரஸிங். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோட்டோகால்லாம் இந்த லேயரில் யூஸ் ஆகும்னா ஐபி ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால், ஐபி செக்யூரிட்டி, இன்டர்நெட் குரூப் மெசேஜ் ப்ரோட்டோகால் இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லாம் நெட்வொர்க் லேயரில் யூஸ் ஆகும். தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ஷூர்ஸ் ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எரர் ரெக்கவரி. இதில் தான் மேஜராக எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் டிசிபி/ஐபி மேஜராக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் அண்ட் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இது 2 ப்ரோட்டோகாலும் இந்த லேயரில் யூஸ் ஆகுது. செஷன் லேயர் இட்ஸ் மேனேஜ் கம்யூனிகேஷன் செஷன்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் சாக்கெட்டுன்றது வந்து இட்ஸ் கண்டெயின் போத் ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், செஷனை எண்ட் பண்ணலாம். இது எப்படின்னா இந்த ரிமோட் செஷன், இந்த லேன், அது விபிஎன் ஆக்சஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி செஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாக்கெட், விண்டோஸ் சாக்கெட் இந்த மாதிரி டிவைசஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். ப்ரெசன்டேஷன் லேயர் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார்மேட்டிங்க்கு என்கிரிப்ஷனுக்கும். இதில் என்னென்ன மாதிரிலாம் ஃபார்மேட் பண்ணலாம், என்கிரிப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு செக்யூர் ஷெல், செக்யூர் சாக்கெட் லேயர், ஐஎம்ஐபி, எஃப்டிபி, இந்த இது இமேஜோட ஃபைல் ஜேபேக். ஓகே, இதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்க, யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் சர்வீசஸ்லாம் எதில் பார்க்கலான்னா அப்ளிகேஷன் லேயரில். இதில் தான் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே www முன்னாடி ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபிஎஸ்ன்னு இருக்கும். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது இன்டர்நெட் ரிலே சேட். நீங்கள் ஒரு கூகுள் சேட்டோ இல்லை அந்த மாதிரி சேட் பாப்அப்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து ஐஆர்சி இன்டர்நெட் ரிலே சேட்டில் வரும். டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம். ஒரு டொமைனுக்கு எப்படி நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக ஃபர்தராக பார்ப்போம். இந்த இதில் இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயரில் யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் இங்கே பார்த்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோட்டோகால். இதுதான் வந்து ஒரு கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஃப்ளோ கண்ட்ரோல், கன்ஜெஷன் கண்ட்ரோல். ஒரு டிராஃபிக் ஒரு இடத்துல இருக்குன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ப்ரோட்டோகால் டிசைட் பண்ணிக்கும். இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா இன்டெகிரிட்டியை என்ஷூர் பண்ணிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா வெப் ப்ரௌசிங், இமெயிலில். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஐபி. இந்த ஐபி யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பேக்கெட்ஸை ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ்லேருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் லைக் நம்ம வீட்டு அட்ரஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஹவுஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் ஒரு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் நம்பர் அட்ரஸ் இருக்கும். இதில் 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஐபி வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் 6ன்னு ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நிறைய சிஸ்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த ஐபி வெர்ஷன் 6க்கு இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க. ஹெச்டிடிபி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது எதுக்காகனா ஒரு வெப் பேஜை பார்க்குறது. இப்போ நீங்கள் www.some ssc.nic.in ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதில் வர வெப்பேஜ் வந்து இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் மூலயமா உங்களுக்கு வியூ ஆகும்.
தென் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபைல் அனுப்புறீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மூலிமா அது வந்து இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் மூலிமா நம்ம அனுப்பலாம். சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா சென்டிங் மெசேஜஸ் பிட்வீன் சர்வர்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு அப்ளிகேஷன், பட் இதுக்கோட பேஸ் வந்து எப்படி ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன் என்ஷூர் பண்ணுறாங்கன்னா இந்த டிசிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான். போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்லேருந்து இமெயில் எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ப்ரோட்டோகால் பார்த்துக்கும். இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்னு பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணி பார்க்கும். உங்களுக்கு வந்து இது வந்து டேரெக்டாக சர்வர்லேயே போய் பார்க்குறது. இப்போ நிறைய கார்ப்பரேட்டில் வந்து க்ளவுடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு டேரெக்டாக சர்வர்லேயே போயிட்டு நம்ம மெயில் செக் பண்ணிட்டு வரதுக்காக இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் யூஸ் ஆகும். டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ssc.nic.inக்கு இல்லை gov.inக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை மேப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது. இப்போ நீங்கள் ssc.gov.inன்னு நம்ம கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட ஐபியை சர்ச் பண்ணும். அந்த இந்த டொமைனோட ஐபி அட்ரஸை எடுத்து அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இந்த டொமைன் நேம் சிஸ்டம் பார்த்துக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஹெச்சிபி டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஒரு நெட்வொர்க்கில் புதுசாக கனெக்ட் ஆகுது, ஒரு லேண்ட்லைன் புதுசாக கனெக்ட் ஆகுதுன்னா அந்த சிஸ்டம்க்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும்ல, ஒரு அட்ரஸ் கொடுக்கணும்ல, அந்த வேலையை வந்து நம்ம டிஹெச்சிபி ப்ரோட்டோகால் பார்த்துக்கும். இட்ஸ் லைக் ஜஸ்ட் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன். செக்யூர் ஷெல் ப்ரோட்டோகால்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஆக்சஸ் விபிஎன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான சேனலை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி செக்யூர் ஷெல் ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. இட் வில் என்கிரிப்ட் டேட்டா. ஸோ அன்அதரைஸ்ட் ஆக்சஸ்லாம் வந்து இதில் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட் வில் மானிட்டர் த நெட்வொர்க் டிவைசஸ் என்ன பண்ணுது, எப்படி வந்து அந்த டிவைசஸ் வந்து இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுது, நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஆகுதா, அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் சிம்பிளாக மேனேஜ்மெண்ட்டாக வாட்ச் பண்ணும். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால், கனெக்ஷன்லெஸ் டேட்டாகிராம் சர்வீஸ். இது இப்போ எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம். இது வந்து லெஸ் ரிலையபிள் தென் டிசிபி ஐபி. டிசிபி இஸ் மோர் ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ அதனால தான் இந்த ஹெச்டிடிபி எஃப்டிபி இந்த எஸ்எம்டிபிக்கெலாம் வந்து நம்ம டிசிபி யூஸ் பண்ணுறோம். தென் ஏஆர்பி அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் வந்து ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். டிஃபால்ட்டாக இது வந்து ஹார்ட்வேர் அட்ரஸ் ஒரு சிஸ்டம்லேயே இருக்கும். அந்த அட்ரஸையும் இந்த ஐபி அட்ரஸையும் மேப் பண்ணிவிட்டு இது ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணும். இன்கேஸ் நம்ம ஒரு ஐபி அட்ரஸ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோன்னா அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த மேக் அட்ரஸை பார்த்துட்டு இந்த ஏஆர்பி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டம்க்கு இந்த மெசேஜை டெலிவரி பண்ணிவிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இது வந்து இட் வில் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் ஃபார் லோக்கல் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் டிவைசஸ் ப்ரோட்டோகால்ஸில் ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி வந்து கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அண்ட் தென் என்னென்ன டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங் டைப்ஸ் இருக்குது, பியர் டு பியர் கிளைண்ட் சர்வர். தென் டீட்டெயிலாக பார்த்தோன்னா என்னென்ன டோபாலஜியில் நம்ம வந்து இது ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துருக்கோம். இதில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கைடன்ஸ் செஷன். இந்த பர்சனல் கைடன்ஸில் யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஒரு ஆஸ்பிரண்ட் ரெகுலராக ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்களோ, நம்ம சேனலில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஒரு கைடன்ஸ் செஷன், இண்டிவிஜுவல் மென்டரிங் செஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் தான் இது வந்து சிஹெச்எஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 கேட்ட கொஷின்ஸ். இது வந்து சிஹெச்எஸ்எல் 2023 கேட்ட கொஷின்ஸ். இது சிஜிஎல் 23 கேட்டது. இது சிஜிஎல் 23 கேட்டது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் நம்ம கமெண்ட் செஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பர்சனல் கைடன்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் டிவைசஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கம்ப்யூட்டரில் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்து இதில் சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ்க்கு எல்லா டாபிக்ஸும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்தராக இதோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நம்ம உங்களுக்கு இந்த ஏதாவது queries கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எஸ்எஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம டெலிகிராம் ஐடி ஏஎஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அண்டர்ஸ்கோர் தமிழ். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் கிடைக்கும் அபவுட் வீடியோஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் பற்றி. ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.